Hello guys, I'm from Top Skilled Academy. இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டைப் காஸ்டிங் பத்தி பார்க்க போறோம். டைப் காஸ்டிங் அப்படின்னா என்னன்னா ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு வேல்யூவை சேஞ்ச் பண்றதுதான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப் காஸ்டிங்ல எனக்கு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டைப் காஸ்டிங் இருக்கு. ஒன்னு வைடனிங், இன்னொன்னு நேரோவிங். வைடனிங் அப்படின்னா என்னன்னா ஸ்மாலர் டேட்டா டைப்ல இருந்து லார்ஜர் டேட்டா டைப்க்கு வேல்யூவை கன்வெர்ட் பண்றதா என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வைடனிங் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். இதே நேரோவிங் அப்படின்னா என்னன்னா லார்ஜர் டேட்டா டைப்ல இருந்து லோவர் டேட்டா டைப்க்கு வேல்யூவை கன்வெர்ட் பண்றது எனக்கு நேரோவிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வைடனிங் டேட்டா டைப்ல எனக்கு எந்த டேட்டாவுமே லாஸ் ஆக போறதுல சேஞ்ச் பண்ணும்போது, ஆனா இந்த டேட்டா டைப் நேரோவிங்ல என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு டேட்டா லாஸ் ஆகும். ஏன்னா நான் லார்ஜர் அமௌண்ட்ல இருக்க டேட்டாவை லோவர் அமௌண்ட்க்கு சேஞ்ச் பண்றேன். ஸோ அதனால எனக்கு டேட்டா லாஸ் ஆகும். ஸோ இதை ப்ரோக்ராமிங் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வைடனிங் டேட்டா டைப் பார்க்கலாம். சாரி, டைப் காஸ்டிங். இதுல என்னன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஸ்மாலர்ல இருந்து லார்ஜர் டேட்டா டைப்க்கு எனக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் பைட் இருக்கும், அதுக்கப்புறம் ஷார்ட், இன்ட், லாங், ஃப்ளோட், அதுக்கப்புறம் எனக்கு டபுள். டபுள் தான் என்னது அப்படின்னா லார்ஜஸ்ட் வேல்யூஸ் டு ஸ்டோர் டேட்டா டைப்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்ட்ல இருந்து டபுள்க்கு எப்படி வேல்யூ சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ட் அப்படின்ற அந்த டேட்டா டைப், அதுக்கப்புறம் வேரியபிளோட நேம் ஈக்குவல் டு 100ன்னு எனக்கு வேல்யூ இருக்கு. இது எனக்கு என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா டபுள்க்கு கன்வெர்ட் பண்ணும். ஸோ டபுள் எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா டெசிமல் வேல்யூவா எனக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிருக்கணும். அதாவது டபுள்க்கு கன்வெர்ட் பண்ணோடனே ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு வேரியபிள் இருக்கணும். அதனால டபுள்ன்ற டேட்டா டைப்ல டபுள் நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுல நான் என்ன ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா இந்த நம்மோட வேரியபிளை நான் ஸ்டோர் பண்றேன். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மள எனக்கு என்னதான் இருக்கும் அப்படின்னா 100ன்றது இருக்கும். அதே இந்த டபுள் நம்மள என்ன இருக்கும் அப்படின்னா டைப் காஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன டேட்டா டைப் இருக்குமோ அந்த டேட்டா டைப்ல எனக்கு ஸ்டோர் ஆகி இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இன்டீஜர் வேல்யூல 100ன்றது ஷோ ஆகுது. அதை கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் டபுள்க்கு கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் 100.0 எனக்கு டெசிமல் வேல்யூவா ஷோ ஆகுது. நெக்ஸ்ட் நேரோவிங் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். நேரோவிங்க்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம்னா டபுள்ல இருந்து என்ன பண்ணலாம், இன்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லார்ஜர் வேல்யூல இருந்து லோ வேல்யூஸ்க்கு எனக்கு சேஞ்ச் ஆகும். இது என்னன்னு மாத்திக்கலாம், டபுள். டபுள் எனக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா 100 சம்திங் வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். என்னவா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்னா இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இன்டீஜர் கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்றதுனால இந்த வேரியபிள் நேமே மாத்திக்கலாம். ஸோ இன்ட் நம் அப்படின்னு வேரியபிளோட நேம் வச்சுக்கலாம். இன்ட் நம் இதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்க போகுது அப்படின்னா டபுள்ல என்ன இருக்கோ அது எங்க ஸ்டோர் ஆயிருக்க போகுது, இங்க ஸ்டோர் ஆயிருக்க போகுது. ஆனா இங்க நேரோவிங்ல மட்டும் நம்ம என்னன்னு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்னவா மாத்த போறோமோ அந்த டேட்டா டைப்பையுமே சேர்த்து நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். ஆனா இதே வைடனிங்ல என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். பட் நேரோவிங்ல மட்டும் என்ன பண்ணுவோம்னா இந்த நேரோவிங் டேட்டா டைப்பை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்ன டேட்டா டைப்க்கு சேஞ்ச் பண்றோமோ அதுக்கு நம்ம பிராக்கெட்ஸா ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு வேணும்னா ஸ்பேஸ் விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்போம்னா டபுள் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் டேட்டா டைப் யூஸ் பண்ணி அதாவது எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணி இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டோம். அதுல என்னன்னு மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்னா என்ன டேட்டா டைப்பா சேஞ்ச் பண்ண போறோமோ அதை மென்ஷன் பண்ணிட்டு அந்த வேரியபிளை கொடுத்துருவோம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இன்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த வேரியபிளோட நேம் என்னது அப்படின்னா இன்ட் நம். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஜாவா சி ஸ்பேஸ் demo.java தென் ஜாவா ஸ்பேஸ் டெமோ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிருக்கு 100.45 இருந்த வேல்யூ எனக்கு இன்டீஜரா கன்வெர்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன மாத்தலாம் அப்படின்னா இன்ட் மாத்தலாம், கன்வெர்டட் டு இன்ட். ஸோ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூஸ் கெட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். இதுலதான் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எனக்கு டேட்டா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். டேட்டா லாஸ் அப்படின்னா என்னன்னா இப்ப 100.45 இருந்தது எனக்கு கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் டேட்டா லாஸ் ஆகி 100ன்னு ஷோ ஆயிருக்கு. ஸோ இதனாலதான் என்ன சொன்னோம் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங் அதாச்சு நேரோவிங் டைப் காஸ்டிங்ல எனக்கு டேட்டா லாஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே வைடனிங்ல என்ன ஆகாது அப்படின்னா எனக்கு டேட்டா லாஸ் இருக்காது. இதுதான் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்க்கு வேல்யூ கன்வெர்ட் பண்றது. இந்த மாதிரி வேற டேட்டா டைப்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. For further course details, contact us.